buddies, welcome to Podcast. நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஹேக்னா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போதுமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இந்த வீடியோ என்னென்னு பார்க்குறீங்களா எல்லாரும்? இது உங்களுக்கான வீடியோனா இப்போ நீங்கள் இங்கே டூருக்கு போகிறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கவங்க தான் இந்த வீடியோ. அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து கிளாஸ் பவுல் பண்ணிட்டேன். கிளாஸ் பவுலில் வந்து வாட்டர் சேர்த்துக்கப்போம். ஓகேங்களா, வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து வாட்டர் டிஷ் வச்சுப்போம். இத்தனால வீடியோ போத்துக்கு மன்னிச்சிடுங்க. இனிமேல் நம்ம வீடியோ வரும். இன்னைக்கு வந்து டே வந்து என்னது தெரியுமா? தர்ஸ்டே. நாளைக்கு வந்து ஃப்ரைடே. என்ன பண்ணுது? இதுக்கு வந்து நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கப்போம். 1 கப் ஃபுல்லாக வாட்டர். இது வந்து இந்த இதில் வரும் இல்லையோ, ஒரு டாயில் இது மாதிரி வருங்க. அதோடைய கப் தான் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 1 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கப்போம். ஓகேங்களா? ஸ்லைம் மேக்கிங் வீடியோவில் இல்லை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபேஸ் வாஷ்னு எடுத்துருக்கேன். இந்த கொடி இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்லைம் ஃபீல் வரும். எனக்கும் அது வந்துருக்கு. 1 மினிட் வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன். இதை வந்து ஃபுல்லாக வந்து இது ஊற்றிட்டேன். ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கலாம். இருக்கட்டும். அப்படியே அதை பாருங்க, ஒரு ஸ்லைம் திக்னஸ்க்கு இருக்கும். எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம வந்து இந்த கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றப்போம். இப்போ ஸ்லைம் மாதிரி மேலே வருது. தொட்டு பார்த்து போயிட்டாங்க நல்லா. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி சேனல் ஊற்றி, என்னடா சின்னத்துக்கு மலையாளம் பேசுகிறா, சின்னத்துக்கு ஹிந்தி பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா பாஷையுமே தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து லைட்டாக கையில் போட்டு ஸ்க்ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுர வரணும். இந்த டெக்ஸ்சருக்கு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இது மாதிரி டெக்ஸ்சருக்கு வந்து நம்ம எடுக்கணும். நீங்கள் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து அதே அளவுக்கு நான் எடுக்கிறேன். இல்லை, எந்த அளவுக்கு நான் எடுக்கல. ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் பிளாக் கலரில் இருக்கணும் உங்களுக்கு. இந்த பிளாக் கலருக்கு இருந்தால் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த சார்ட் வந்து ஆஃப் நம்ம கட் பண்ணிடலாம். உங்களோட கண்ணுக்கு எல்லாருக்குமே ப்ளூ கலர்னால் தெரியும். ஓகே, இப்போ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு பிரித்து எடுத்துருப்பேன். சத்தம் உங்களுக்கும் கேட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். இப்போ வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணணும். இது உங்கள் கண்ணுக்கு தெரியுமா எனக்கு தெரில, இந்த டெக்ஸ்சருக்கு எனக்கு தெரில. எனக்கும் இன்னும் நிறையா இருக்குது. வாட்டர் வச்சு
இதில் வந்து ஒரு மாதிரி வருது எனக்கு. அந்த ஸ்க்ராட்டர் வந்து தெரிஞ்சு இந்த கலர்ஸ்லாம் போதும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. சார்ட் வந்து ஃபுல் இந்த ஒரிஜினல் கலர்னா இந்த பிங்க்கும் ப்ளூவும் மட்டும்தான் எனக்கே தெரியும். அதை பற்றி இது வந்து ஃபேக் கலர் சொல்லுவாங்க. நான் வந்து அதை வாங்கிக்கிறேன். நீங்கள் வேணால் பேப்பரில் கூட வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கலர் பேப்பர் நல்லா வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு கலர் பேப்பரும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? கலராக பண்ண போகிறேன் இன்னைக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு 2 கலர் இதில் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு கொடுத்த சேலஞ்ச். டூருக்கும் நீ வந்து அந்த பேப்பர் சோப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஒரு அம்பு அட்டம்பு 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 அட்டம்பு. என்னம்மா வந்துட்டீங்களா? இப்போ வந்து அந்த கலர் பேப்பர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பிங்க் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து நிறைய ரேல் போடணும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ரேல் மட்டும் போட்டேன் இப்போதைக்கு. ரொம்ப பின்னாடி பேசினாங்க, வந்து ரொம்ப வச்சுக்காதீங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்தது அவங்க நல்ல ஒரு மனுஷன் அவங்களுக்கே தெரியும். ஆமாம், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒன்று எதோ செஞ்சுட்டு வந்து கொடுக்குறீங்க, உட்காந்துருந்தா கூட எதோ செய்கிறீங்க, எல்லாம் பார்த்துக்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ விஜய் வருதுன்னு அவங்க பொண்ணுங்களை அந்த பொண்ணை விட்டு தர மாட்டா. ஆமாம், மனசுக்குள்ள ஒன்று வச்சு நீங்கள் வெளியே ஒன்று பண்ணுறேன். அதனால் அம்மா எனக்கு புரியும். மனசுக்குள்ள வேறு எதுவும் இருக்குது. நம்மளை பழி வாங்குறாங்க. இந்த கிழமை நம்மகிட்ட என்னான்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து உட்காந்து எனக்கு பழி வாங்குறாங்க. அந்த கிழமை பழி வாங்குறான், அதிகமாக பழி வாங்குறாங்க. யாருக்குமே நல்ல புத்தி இருக்குது. அதனால் வாங்க சங்காத்தமே வாங்க. கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக எழுந்திட்டு அது வீடு வச்சா முதல்ல வந்து போய் நல்ல எண்ணெய் யாருக்கும் இல்லை. நம்மளை எப்படி கீழே உயர்த்தலான்னு தான் பார்க்குறாங்க. யாரும் ஏற்றி விடுவாங்க. அந்த மோசமான ஜனங்களாக இருக்கும். அவங்களே அவங்க வீட்டில் இருந்துருக்காங்க. அதுதான் இதுமாரி ஒரு வீட்டில் வாழ்க்கை சும்மாவே இருக்கேன். எல்லாத்துக்கும் சண்டை போட்டுருக்குன்னு மற்றவங்களை நம்பி எவ்வளோ சண்டை போடணும். எங்கேயாவது ஒரு நிம்மதியாக ஒரு குடிசை இருந்தாலும் நிம்மதியாக கூழை கட்டி காசு குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். நான் யாராவது செஞ்சு கெட்டப்பட்டு செஞ்சால் நல்ல பேர் இல்லைன்னா அப்புறம் நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. செய்யாதவங்க நல்ல பேர் எழுதுறவங்களா இருக்காங்க நாட்டில். செஞ்சுட்டு நான் ஏன் கெட்டதாக இருக்கேன்? நல்லா சாப்பிட்டேன். நல்லா எதுவும் சாப்பிட்டு ஜாய்பான் சாப்பிட சொன்னால் அப்புறமா சாப்பிட்டேன் போயிட்டேன். உட்காந்து அப்படியே போட்டேன். நம்ம எங்கே போட்டு இருக்கோம். நம்ம ஒரு நாள் சோறு கொடுப்பாங்க. நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு போட்டு தர மாட்டாங்க. நம்ம போட்டு கொடுக்கணும் பார்ப்போம். நம்மளே எங்கே போட்டு தரோம், என்ன போட்டு கொடுத்தாங்க. அந்த பச்சையை கூட எடுத்துட்டேன். அந்த பச்சையை எடுத்துட்டு பேக் சைட் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி கக்காஷி மாதிரி இது அவங்க வீடாக இருக்கிறதா நம்ம அப்படி பண்ணுறாங்க. வீடு வாசல் நம்ம அதெல்லாம் வந்து
காலையில் எடுக்க முடியல. இல்லை இது பால் கட்டு வச்சுருக்கீங்களா? இருக்குதா? எதுவும் இருக்கு. வச்சுருக்கேன். ஃபோன் நீ தானே வச்சுக்கிறா? வீடியோ எடுத்துன்னு இருக்கியா? வீடியோ எடுத்துன்னுக்குறா? பேசுறதுல இப்படி ரெக்கார்ட் எடுத்தது. பாட்டு தான் வச்சு என்னது அது கருப்பு கருப்பா என்ன கலக்கலன்னா குழ குழன்னு? பேப்பர் சோப் பண்ணு. பேப்பர் சோப் பண்ணு. ஸ்லேக்கா சம்யுக்தானா கவினையா அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கும் விய சம்யுக்தாக்கும் இந்த சேலஞ்ச் டூருக்கு போவோம் லேடி பேப்பர் சோப் பண்ணி எடுத்துட்டு வா யாரு நல்லா இதுன்னு பாரு. அதான் சொன்னேன் 24 சாரி 1 நான் 1 இல்லை 28 நானே போகிறோம் இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரி பண்ணலாம் பண்ணிடுவேன். விஎஸ் வந்தோன்னா எப்போ பண்ண போகுது போகல ஒரு டப்பாவில் போட்டதுங்க சொல்லிச்சுங்க. நமக்கு என்ன நினைக்கானே பேப்பர் சோப் டப்பா இருக்குதுல்ல அதில் போட்டேன். நல்லா ஆரம்பிச்சுட்டேன். வார்த்தை சொல்ல நீ சேர்த்து தள்ளி தள்ளி ஃபேமிலி நிறைய ஒரே ஒரு நிமிஷம் ஃபோன் தள்ளி தான் வரேன். இது சரியா வர முடியும். அந்த ஏசி போடு. ஏசி எது? அது கூட ஒரு 5 நிமிஷத்துல போட்டு கொடுக்குறேன். அம்மா பட்டு எடுக்கிற மாதிரிண்ணா பட்டுவா? பட்டு எடுக்கணும் வீடியோ. பட்டு எடுக்கணும். பட்டு எடுக்கணும். அதான் கொடுக்குற உடனே கொடுத்துறேன். வீடியோ டெலிட் ஆகிடும். பாருங்க அதான் எனக்கு இப்போ கொஞ்சம் கொடு, நான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாகுதுன்னு சொல்லி தான் கேட்குறேன். அதே சரியா வரல எனக்கு. அதில் 1000 ரூபா வந்து நான்